ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனலுக்கு. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்குறோம். என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாம் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணி ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் மிக்ஸ் தான் இது. ஸோ ஜிஆர்பி குலாப் ஜாம் மாவு நம்ம கடையிலே விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வீட்டிலே குலாப் ஜாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக சாஃப்டாக அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த சக்கரை பாகு நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். ஒரு 7 to 8 minutes இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு கம்பி பாதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இது நல்லா கொதிச்சாலே போதும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா பபுள்ஸாக வருது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நல்லா கொதிக்கணும். ஃபுல்லாக அப்படி நல்லா நொறையாக வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஸோ எந்த கிளாஸில் நான் சர்க்கரை தண்ணிலாம் எடுத்தேன்னு சொல்லி அந்த கிளாஸை காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பரான குண்டு குண்டு குலாப் ஜாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். நிறைய வீடியோஸ் எங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய ஆர்வம் வரும். ஸோ நிறைய புது புது வீடியோ உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள். ஸோ நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் ஆப்ஷனல் தான். கலர் வேண்டான்றவங்க நீங்கள் குங்குமப்பூ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட குங்குமப்பூ இல்லாதனால தான் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எந்த கிளாஸில் அளவு மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதான் ஜிஆர்பியோட ரெடிமேட் மிக்ஸ், இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் மிக்ஸ் இது. ஸோ இந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்திருந்தது பேக்கெட்டில். இந்த கிளாஸ் அளவுக்கு தான் வந்திருந்தது. ஸோ இந்த கிளாஸில் அளவுக்கு தான் நான் சர்க்கரை அந்த அரை கப் அளவுக்கு தண்ணி சர்க்கரை வச்சுருந்தேன். ஸோ அதே கிளாஸ் அளவுக்கு மாவும் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான். ஸோ அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. 1/4 கிளாஸ் தண்ணியே போதும். நம்ம எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்லேயே 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஹார்டாலாம் பிசைஞ்சக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சக்கூடாது. கரெக்டாக அந்த 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருந்துடும். நமக்கு சாஃப்ட் வந்துடும் அந்த சாஃப்ட்டு. ஸோ இதை நான் கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் மாவு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்மெல் சூப்பராக வந்தது. ஸோ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலே தான் செய்வாங்க. ரெடிமேட் மாவுலாம் மிக்ஸ் பண்ணி செய்ய மாட்டாங்க, வீட்டிலே செய்வாங்க. அதே ஃப்ளேவர் எனக்கு இதில் கிடச்சிது. அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் நல்ல ஃப்ளேவர் இருந்தது. இந்த பால்கோவா ஃப்ளேவர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர் கிடச்சிது, சூப்பராக இருந்தது. ஸோ நான் கொஞ்சமாக கைக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் நெய் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு சிட்டிக்கை தான் சொல்லுவாங்க. ஸோ 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம கையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் அப்ளை பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பால்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி விட்டுக்கலாம். சின்ன சின்ன ரவுண்டாக வேணும், அந்த மாதிரி பெரிய பெரிய ரவுண்டாக வேணும் அப்படின்னு உருட்டி விட்டுக்கலாம். ஸோ நம்ம இது எண்ணெயில் போடும்போது நல்லா கொஞ்சம் உப்பி தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக நம்மளுக்கு தெரியும். அது ஊற பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வந்துடும். ஸோ மீடியம் சைஸாக நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசு வேணாம். ஸோ மீடியம் சைஸாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த சைஸே நம்மளுக்கு கரெக்டான சைஸ் தான் இது. ஸோ இது பார்க்கறது உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரித்து ஜீரோவில் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மீடியம் சைஸாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
மீதி இருக்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சுக்கலாம். என் கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒட்டாமல் அழகாக வந்திருக்குன்னு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து நெய் தடவி சொல்லுறேன் உங்களை. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரியே இல்லை, நம்ம வீட்டில் ரெடி பண்ண குலாப் ஜாம் மாதிரியே இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருட்டி விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து அடுப்பில் வந்து காய வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம உருட்டும் போது வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உருண்டைகள் கிடச்சிருக்கு. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 பேட்சாக வந்து இதை வந்து பிரித்து வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட கடாய் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரே இதில் நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ சின்ன கடாய் இருக்கிறதுனால நான் 2 வாட்டி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பொரித்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் அப்படியே மாற்றி பண்ணுங்கள், இல்லைனா கருகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இது எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து திருப்பி போட்டு விட்டுட்டே இருங்க. ஒரே சைடாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளுக்கு ஒரே சைடு தான் வெந்திருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நல்லா அந்த எண்ணெயை வந்து நல்லா மேலே எழும்பி விடுங்க. ஸோ நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை கடைகளில் கூட நம்மளுக்கு விற்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் யாராவது குட்டீஸ்க்கு எதனா பர்த்டே வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து குலாப் ஜாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க எல்லோரும். முன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுன்னு நம்ம எடுத்துடலாம். நம்ம உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருந்தது. இப்போ எண்ணெயில் பொரிக்கும் போது பாருங்கள் நல்ல ஒரு மீடியம் சைஸாகவே கிடச்சிது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி சைஸில் நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு மீடியம் சைஸாக வந்து நம்ம கடைகளில் வாங்குகிற குலாப் ஜாம் மாதிரி நல்ல குண்டு குலாப் ஜாம் கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்க குலாப் ஜாமுன் பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பொரித்து எடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அந்த நம்ம ஜீரோ தண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, சர்க்கரை தண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ கொஞ்சம் வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமே நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரெடிமேடில் மிக்ஸ் பண்ண மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க வீட்டில். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக எம்மியான குலாப் ஜாம் வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். சில பேருக்கு மாவு எப்படி எப்படி வந்து எந்த அளவுக்கு போடணும் அளவுகளுக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது நிஜமாலே. நான் அதனால தான் திரும்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்படியே வாயில் வச்சோன்னே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்குமே நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன். நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளே பாருங்கள் செம்ம சூப்பருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.